வெல்கம் டு Tanvi Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை பணியாரத்துக்கு ஒரு சட்னி, தக்காளி சட்னிங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டுங்க, 1 டேபிள் ஸ்பூனுங்க கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு இந்த 4 நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு கப்பந்தலை போட்டுக்கலாம். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. 4 தக்காளி நான் எடுத்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் அப்படின்னா 4 தக்காளி ஒன்று சேர்த்திக்கோங்க. இல்லை 2 பெரிய வெங்காயம் அப்படின்னா 3 தக்காளி சேர்த்திக்கோங்க. சரிங்களா? சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு ஒரு கிளறி விட்டுங்க. கிளறி விட்டு டீ சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணால் சேர்த்திக்கோங்க, வேண்டான்னா விட்டுடலாங்க. தேங்காய் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் சட்னியை. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்க சட்னிக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு வரமிளகாய் அப்படியே போட்டுக்கோங்க. எண்ணெய் காரமாக இருக்கும். கிள்ளி போட்டிங்கன்னா கருவேப்பிலை போட்டு ஒரு அலசி விட்டு உள்ளே தாளித்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான். தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க. இது இட்லி தோசை பணியாரத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.